வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, என் புருஷனை பற்றி தான் பேச போகிறேன். இது வரைக்கும் நான் சொல்லாத என் கணவர் பற்றி சொல்ல போகிறேன். அடுத்து வந்து உங்கள் மனசில் இது உங்கள் கணவரை பற்றி என்ன நினச்சிருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவியை பற்றி எப்படிப்பட்டவங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து என்னுடைய வீட்டுக்காரை பற்றி பேச போகிறேன். என் வீட்டுக்கார் எனக்கு ஒன்றுன்னா துடிச்சு போயிடுவாருங்க மனுஷன். ஒரு காய்ச்சல் தலைவலின்னு வந்தால் போதும், அப்படி துடிச்சு போயிடுவார். உடனே ஆஸ்பத்திரிக்கு வண்டியில் வச்சு கூப்பிட்டு போய் அப்படி என்னை தாங்குன்னு தாங்குவார். ஒரு முடியாமல் இன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப இன்றைக்கி முடியலை, சமைக்க முடியாது அப்படின்னா உடனே ஹோட்டலில் போய் எல்லாருக்கும் சாப்பாட்டை வாங்கிட்டு வந்துடுவார். ஒரு பேச்சு என்னைய எதிர்த்து பேசாமல் போய் வாங்கிட்டு வருவார். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கையில் காரில் அடிபட்டுச்சு பாருங்கள், உடனே என்னைய பைக்கில் உட்கார வச்சு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் மனுஷன் அப்படி பார்த்தாருங்க. அப்புறம் வந்து என்னைய யாராவது ஏதாவது எதிர்த்து பேசுனாங்க, இல்லை என்னைய பற்றி யாராவது தரக்குறைவாக பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க, மனுஷன் உடனே துடிச்சிருவார், சண்டைக்கு போயிடுவார் பார்த்துக்கோங்க. அப்புறம் டெய்லி எங்கள் வீட்டுக்கு அவர் தாங்க தண்ணி எடுத்து வைப்பார். ரொம்ப தூரம் போகணும் நான் தண்ணி எடுக்க, எனக்கு அவர் தாங்க தண்ணி எடுத்து வைப்பார். அப்புறம் மளிகை கடைக்கெல்லாம் டெய்லி போய் ஜாமான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. காய்கறியெல்லாம் டெய்லி அவர் தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல், தீபாவளி, அப்புறம் ஆடி, அப்புறம் இந்த மாதிரி நல்ல நல்ல விசேஷம்லாம் வருது பார்த்திங்களா, உடனே என்னைய கடைக்கு கூப்பிட்டு போய் வாமா உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு மளிகை கடையிலும் சரி, ஜவுளி கடைனாலும் சரி, அப்புறம் வந்து வீட்டுக்கு எதாவது வாங்கணுன்னா, எனக்கு எதாவது வாங்கிக்கிறணுன்னாலும் சரி, உடனே கடைக்கு கூப்பிட்டு போய் மனுஷன் விழுந்து அவரே செலக்ட் பண்ணி கொடுப்பாரு எனக்கு. அப்பேர் கொண்ட மனுஷன் என் புருஷன். நல்ல மனுஷங்க. இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொன்னது எதுவும் நடக்காது. ஆமாங்க, என் வீட்டுக்காரர் வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே எனக்கு நானே செஞ்சுக்கிருவேன். என்ன சொன்னேன், வந்து எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிடுவாரா. அதாவது ரொம்ப முடியாமல் கிடந்தா கூப்பிட்டு போவார். ஒரு காய்ச்சலோ தலைவலியோ அப்படின்னாலோ மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டுக்கிற வேணே. அதுதான் தலைவலினாலும் சரி பொட்டி கடையில் மாத்திரை வாங்கி போடுவேன். அப்புறம் வந்து எனக்கு முடியலைன்னா ஜிஹெச்சுக்கு தாங்க போவேன். பட்டீஸ்வரம் பஸ் இருக்குது, ஏறி நான் பாட்டுக்கு போயிட்டு வருவேன். பிள்ளைகளுக்கு கூட முடியலைனாலும் பட்டீஸ்வரத்துக்கு போயிடுவேன். பஸ் ஏறி நான் பாட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ரொம்ப முடியாத பட்சம்னா தான் கும்பகோணம் ஜிஹெச்சுக்கு போவோம். அது ப்ரைவேட்டுக்கு போக மாட்டோம், கும்பகோணம் ஜிஹெச்சுக்கு போவோம். அப்புறம் வந்து என்னைக்காவது முடியல, ஏதாவது ஹோட்டலில் வாங்கி கொடுங்க அப்படிம்பேன். உனக்கு ஹோட்டலில் திங்கணும்னு ஆசை வந்துருச்சு, நீ அதனால் உடம்பு சரியில்லை அது சரியில்லைன்னு நீ ஏமாற்றிக்கிட்டுதுடுற அப்படிம்பாரு. புரோட்டா ஆசையாக இருக்கும். நான் எப்பயுமே புரோட்டா மாதத்தில் ஒரு வாட்டி திம்பமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் இப்போ புரோட்டா சாப்பிட்டு 2 மாதம் இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் எப்போயாவது, அது ஒரு அரிய பொருள் மாதிரி, புரோட்டா திங்கணும்னு ஆசையாக இருக்குது வாங்கிட்டு வாங்கன்னு கேட்பேன். கேட்டால் புரோட்டா வந்து மைதா மாவு அடைச்சிக்கிறோம், செத்து போயிடுவே அப்படின்ட்டு பயமுறுத்துவார். அப்புறம் வந்து எனக்கு வந்து ஏதாவது வாங்கி தருவாரான்னு கேட்டால் வாங்கி தர மாட்டார். வருஷத்தில் தீபாவளிக்கு ஒரே ஒரு சேலை மட்டும்தான் வாங்கி தருவார். அதுக்கு ஜாக்கெட்டு தைக்க 250 ரூபா ஆகுன்னு சொன்னால், லைனிங் இல்லாமல் தைக்க 100 கேட்குறாங்க. இப்போ லைனிங்கோடு தைக்க 200 டிசைன் வச்சு அதுக்கு கூட 50 ரூபா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு டிசைன் எதுவுமே வைக்க மாட்டேங்க. பாருங்கள், இப்போ நான் போட்டிருக்கேன்ல, இது இந்த ஜாக்கெட்டில் உள்ளது தான். இந்த ஜாக்கெட்டு தைச்சி இப்போ வந்து ஒரு 8 வருஷம் ஆகுதுங்க. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி. என் கல்யாணம் முடிஞ்சு விருந்துக்கு எனக்குன்னு எடுத்து கொடுத்த சேலை அது. அவர் எடுத்தரல, அவங்க சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தாங்க விருந்துக்கு. அவங்க அத்தை மகன் அவங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க. நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் தைச்ச ஜாக்கெட்டு. மனுஷன் எனக்குன்னு எதுவுமே செய்ய மாட்டார். நான் ரொம்ப கெஞ்சி கதறி கேட்டால் தான் செய்வார். அடுத்து வந்து வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போவாருன்னு கேட்டிங்கன்னா காலில் விழுகணும். எங்கேயாவது கூப்பிட்டு போங்களேன், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறமே கஷ்டமாக இருக்குது, எங்கேயாவது கூப்பிட்டு போங்கன்னு சொன்னால், எனக்கு வேலை இருக்குது, நீ ஊர் சுற்றணும்னு நினப்ப, அதுக்கெலாம் நாளா அப்படின்றவார்.
கொஞ்ச நேரத்துலேயே யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட வருவாங்க, பாய் போயிட்டு வரேன்ட்டு போவார். அப்படி இருக்கிறம்போது நமக்கு கோவம் வருமா வராதா சொல்லுங்கள்? நம்ம கூப்பிட்டு வெளியில் வரமாட்டார். நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் கூட என்னை வெளில கூப்பிட்டு போக மாட்டாருங்க. என்றைக்காவது அதுவும் நான் காலில் விழுந்து கெஞ்சி வேணாம் வீடியோ எடுக்கணும், டெய்லி நம்ம உட்காந்தே நான் பேசுகிறேன், என் முகரை எவ்வளோ நேரம் தான் பார்ப்பாங்க, எங்கேயாவது கூப்பிட்டு போங்க வெளியே, அதையாவது வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் அப்படின்னா கூப்பிட்டு போக மாட்டார். இப்போ வந்து இந்த ராஜராஜ சோழன் சமாதிக்கு போனோம். அது இப்போ போய் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும். ஆமாம், அன்றைக்கி அவரை காலில் விழுகாத குறையா. அது எதுனால கூப்பிட்டு போனார் தெரியுமா? அதுலேயும் ட்விஸ்ட் இருக்குது. அன்றைக்கி எங்கள் ஊரில் சடவுன்னு கரண்ட் கிடையாது. காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு தான் கரண்ட் வந்துச்சு. 5 மணி 6 மணி ஆயிடுச்சு. அது வரைக்கும் பார்த்துக்கோங்க, மனுஷன் எங்களை வெளியில் கூப்பிட்டு போகணுமே, வீட்டில் இருந்தால் கரண்ட் இருக்காது, போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு எங்களை அன்றைக்கி வெளியில் கூப்பிட்டு போனார். அந்த மாதிரி தாங்க எங்கள் குடும்பம். எனக்கு வந்து அவர்கிட்ட பிடிக்காத சில விஷயங்கள் இருக்குது. அதை நான் இது வரைக்கும் சொன்னதும் இல்லை. இன்னொன்று வந்து அவரை சொல்லணுங்க, நான் வந்து பிறந்ததுலேருந்தேவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தது. அவர் வந்து நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் பிறக்கும்போதெல்லாம் அவர் பிறந்த உடனே பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் முத அலுமினிய பற்ற ஆரம்பித்ததே இவங்க தான். யார்? எங்கள் மாமனார் தான். அவர் வந்து 15 வயசோ 11 வயசுலேயோ வந்தாராம் கும்பகோணத்துக்கு. வந்து கடலை மிட்டாய் கம்பெனியில் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எங்கள் மாமியார் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பாத்திரம் வியாபாரத்துக்கு போனவர். அதுக்கப்புறம் அப்படியுமா பற்ற வச்சு ஒரு நாளைக்கு 100 பேர் வேலை பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருந்திருக்காங்க. ஏதோ அவர் வந்து வளர்ந்த சூழ்நிலை வந்து கொஞ்சம் வசதியான சூழ்நிலையிலேயே வளர்ந்தவர். அது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே எல்லாமே வாழ்க்கை ஒரு வட்டம் தானே, அது சுற்றி வரையில் கொஞ்சம் கீழே வந்துட்டாங்க. அதனால் வந்து நான் அவரை வேலைக்கு போங்க, எங்கேயும் வெளியில் போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்பயுமே அவர் வியாபாரத்துக்கு போய் 10-15 நாள் ஆகுது. அவர் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, சொந்தமாக தொழிலே செய்யணும், யார்கிட்டையாவது போய் அடிமையாக வேலை செய்யக்கூடாதுங்கிறது அவர் எண்ணம். ஏன்னா பிறந்ததுலேருந்து முதலாளியாக வேலை பார்த்தவர், யாருக்கு கீழேயும் போய் வேலை பார்க்காத மனுஷன். அதனால் என்னாலையும் வந்து வேலைக்கு போங்கன்னு சொல்ல முடியாது. நான் அப்படியே விட்டுட்டேன். வந்து எனக்கு அவர்கிட்ட பிடிக்காத சில விஷயம் என்னென்னா, எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கும்ல, நான் தப்பு பண்ண மாட்டேன். நான் இங்கே பாருங்கள், கொண்டதையும் போட்டிருக்கேன், தலையில் ஒரு கிளிப்பு கூட மாட்ட மாட்டேன். தீபாவளிக்கு மட்டும்தான் சேலை கேட்பேன். அவரை நான் அவருக்கே தெரியும் நல்லா. என்னை வச்சு எனக்காக ஒரு செலவுமே கிடையாது அவருக்கு, வீட்டு செலவை தவிர. எனக்குன்னு தனிப்பட்ட செலவு எதுவுமே கிடையாது, ₹1 கிடையாது. எனக்கு செலவுனா சேனலுக்கு நெட் பேக்குக்கு காசு போடுறேன் பார்த்திங்களா, அது தாங்க எனக்குன்னு நான் வச்சுருக்க செலவு மாதம். அந்த ₹450, அதுவும் மகளிர் உரிமை தொகை இது வருது பார்த்திங்களா, அந்த காசில் தான் நான் போடுவேன். அவருக்கு வந்து நான் செலவு வைக்கிற வேலையே எனக்கு கிடையாது. அவர் வந்து அவர் பாட்டுக்கு வீட்டு செலவை மட்டும்தான் பார்க்குறாரு. அதனால் நான் கண்டுக்கிற மாட்டேன், நான் எதுவும் கேட்கவும் மாட்டேன். ஆனால் நான் பிறந்த வீடு அப்படி நான் வளரலை. நானும் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கூட டவுசர் சட்டை தான் போடுவேன். அப்படி நான் வளர்ந்தேன். என்னை ஆம்பளை பிள்ளை இல்லாத குறையினால ஆம்பளை பிள்ளை மாதிரி என்னையை வளர்த்துட்டாங்க. எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்தளவுக்கு நான் சுதந்திரமாக வளர்ந்துட்டு இங்கே வந்து வரவும் எனக்கு கட்டுப்பாடுகள் வந்து கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சிச்சு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கொஞ்சம் பொய் சொல்லுவேன். ஏன்னா பயம், அது பொய் சொல்லணுங்கிறதுக்காக நம்ம பொய் சொல்ல மாட்டோம். நான் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, கிராமத்துலேருந்து டவுனுக்கு வந்து கட்டி கொடுக்கும் எனக்கு எல்லாமே புதுசாக தெரிஞ்சிச்சு. எங்கள் ஊரில் வீட்டில் குப்பை இல்லைன்னா கொண்டு போய் கிடங்குல கொட்டிடுவோம், இந்த ஊரில் வண்டி வருது. அந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எங்கள் பாத்ரூமுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது, காம்ப்ளெக்ஸ் மாதிரி. எனக்கு வந்து இந்த குப்பையை எங்கே போடணும்னு தெரியாது. கொஞ்சம் நம்ம பெண்கள் யூஸ் பண்ணுற குப்பைகளை எங்கே போடணும்னு எனக்கு தெரியாது. நான் வந்து பாத்ரூமில் அந்த ஜன்னல் ஓட்டை வழியாக நான் என்ன நினச்சேன், பின்னாடி சாக்கடை ஓடுது போல், பின்னாடி வேறு தெருவு, அந்த லைன் வீடு எல்லாம் இருக்கும்ல, அப்போ அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கு நடுவில் சாக்கடை போகுது போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஜன்னல் வெளியே அந்த குப்பைகளெல்லாம் தூக்கி போடுறேன். டெய்லி ஒரு 4-5 நாளாக தூக்கி போடுறேன். தூக்கி போட்டு ஒரு 5ஆவது நாள் நான் பட்டறைக்கு வந்துட்டேன். பட்டறையை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கள்ல, இங்கே வந்துட்டேன். திரும்ப வீட்டுக்கு போனால் ஒரே சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயந்தாங்க நடக்கும். தெரியாமல் போட்டேன், அது வந்து சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. என்னைய கேட்குறாங்க எங்கள் மாமியார், இந்த குப்பையை நீ தூக்கி போட்டியான்னு. நான் பயத்தில் இல்லைன்னு சொல்லிட்டேன். எதுக்குன்னா நம்ம போட்டால் நம்மளை திட்டிடுவாங்களோங்கிற பயம். எனக்கு அப்போ தைரியமாக பேச தெரியாது.
இப்போ யூடியூப்பில் இவ்வளோ பேசுகிறேனே, இது இத்தனை லட்சம் பேர் பார்க்குறீங்க, அப்போ 4 பேருக்கு பயந்துக்கிட்டு நான் பொய் சொன்னேன். அதெல்லாம் இப்போ நினைக்கும்போது கொஞ்சம் நம்ம அப்போ தைரியமாக இருந்திருக்கலாமோன்னு தோணும். எனக்கு பிடிக்காதது வந்து நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னா, நம்ம ஏதாவது ஒரு மனஸ்தாபம் அப்படின்னா என்னை வீட்டுக்குள்ளே வச்சு வையலாம், அது தப்பு இல்லை. ஒரு 4 பேர் பார்க்குற மாதிரி ரோட்டில் வச்சு என்னை வையும்போது எனக்கு அது கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி காலையில் கூட நான் வந்து அவ்வளோ வேலை பார்த்தேன் வீட்டில். பாத்திரம் கழுவி சமைச்சு பிள்ளையும் பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு அவர் காருக்கு ஸ்டெப்பனி மாற்ற எல்லாமே நான் தான் அந்த ஸ்டெப்பனியெல்லாம் கலட்டி நட்டெல்லாம் கலட்டி உதவி செஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஷார்ட்ஸை எடுக்கலான்ட்டு போகிறேன். ஃபோன் எடுக்க, நீ எப்படி ஃபோன் போய் புல்லை பிடுங்க போ அப்படிங்கிறாரு. அந்த புல் எங்கள் வீட்டுக்கிட்ட எப்பயுமே நான் தான் அந்த புல்லை பிடுங்குவேன். அவர் பிடுங்கினதில்லை, நான் தான் க்ளீன் பண்ணுவேன், அவர் க்ளீன் பண்ணதில்லை. ஆனால் அதை நம்ம ஒரு இன்னொன்று வந்து உங்களுக்கு தெரியுமா, எல்லா ஷார்ட்ஸ்லேயுமே நான் வந்து அழுக்கு நீட்டியோடு இருக்கேனே, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் ஒரு நல்ல சேலை கட்டி நான் வந்து வீடியோ போட்டால் அவருக்கு பிடிக்காது. அது என்ன காரணமோ அது அவருக்கு தான் தெரியும். நான் இது வரைக்கும் கேட்டதும் இல்லை. நைட்டியோடு நம்ம பாட்டுக்கு பேக்கு மாதிரி தலையெல்லாம் சீவாமல் முடியெல்லாம் பறந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி இருப்பேன் பாருங்கள். அப்படி வீடியோ போட்டால் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி இந்த சேலை கட்டியிருக்கேன்ல, ஒரு விசேஷத்துக்கு போனேன் எங்கள் தெருவில், அதனால தான் அந்த சேலை. இதோடு நான் வீடியோ எடுக்க போனோன்னா அவருக்கு பிடிக்காது. அது என்ன காரணமோ எனக்கும் தெரியல. நிறைய பேர் நினைப்பீங்க நைட்டி போட்டுக்கிட்டு லூஸ் மாதிரி வீடியோ போடுறேனேன்னு. அதாவது ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் நம்ம சாதிச்சு வரணும்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ மன அழுத்தங்கள் இருக்கும், இதெல்லாம் தாண்டி வீட்டில் உள்ள பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஒரு நாளும் நான் சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டேன். நம்ம அரசல் புரசலாக சொல்லுவோம் எங்கள் வீட்டில். இப்போ நான் சொல்லிடுறேன், இப்போ அவரை பற்றி நான் எதோ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் நான் வீட்டுக்கு போகணுமா இல்லையா? வீட்டில் போய் அங்கே தானே குடும்பம் நடத்தணும், அங்கே தானே சோறு திங்கணும், அங்கே தானே வாழணும். நான் யூடியூப் வந்த காரணம் என்ன தெரியுமா? தெண்டைச்சோறு வீட்டில் சும்மா தானே இருக்க, சும்மா தானே இருக்க, சும்மா தானே இருக்கேன்னு நம்மளை சொல்கிறாங்களே, நம்ம சும்மாவாக இருக்கோம்? இந்த வீடியோ பார்க்குற ஒரு பொம்பளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளைகளாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள், பொம்பளைக்கு வீட்டில் சும்மா இருக்காங்களா? காலையில் 5 மணிக்கு எங்கள் மாமியார் எந்திரிப்பாங்க. நான் நினைப்பேன், எதுக்கு இவங்க 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க? தூங்கவே விட மாட்டேங்காக, லைட்டை போடுறாங்களே அந்த ரூமில், அங்கே ஹாலில் போடுற லைட்டு ரூமுக்குள்ளே வெளிச்சம் தெரியும். நான் அப்போ நினைப்பேன், எதுக்கு தான் எந்திரிக்கிறாங்களோ? நம்ம 6:30 மணி ஆனாலும் எனக்கு தூக்கம் தெரியாது அப்போ. இப்போ நான் 5 மணிக்கு எந்திரிக்கேன், நான் எதுக்காக எந்திரிக்கிறேங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தூக்கம் வரமாட்டேங்க 5 மணிக்கு மேலே. பல சிந்தனைகள், நம்ம யூடியூப்பில் வீடியோ போடணும், எப்படியாவது முன்னேறி வரணும், நம்மளை யாரும் ஓசிச்சோறு ஊற்றிங்கிறேன்னு சொல்லக்கூடாது, நம்ம வேலை பார்க்காமையாக இருக்கோம், வீட்டில் பிள்ளைகளை பார்க்குறோம், பாத்திரம் கழுவி துணி துவைச்சி வீடை துடைச்சி வீட்டில் அம்பிட்டு வேலையும் பார்த்து தானே நம்ம வீடியோ போடுறோம். ஏன் நம்மளை இப்படி சொல்கிறாங்கன்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். இன்றைக்குமே எனக்கு வந்து என்னை அடித்தாலும் கேட்க ஆள் கிடையாது, என்னை வீட்டை விட்டு துரத்துனாலும் கேட்க ஆள் கிடையாது. இந்த தைரியத்திலே நான் என்னை நிறைய வாட்டி போன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இருக்காங்க. அதை பற்றி நான் கவலையும் பட போகிறதில்ல. ஏன்னா நம்ம அமைதியாக போயிட்டோம்னா, அதாவது கணவன் மனைவி 2 பேரும் பிரச்சனையில் யாராவது ஒருத்தர் அமைதியாக போயிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். முடிஞ்ச அளவு நான் அமைதியாகவே போவேன். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5 வருஷத்தில் நான் இருந்த சங்கரி வேறு, இப்போ நான் இருக்கிற சங்கரி வேறு. வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டுட்டேன், நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டேன். எங்கள் ஊருக்காரவங்க என்னை கேட்பாங்க, நீயாடி இப்படி பேசுகிற, நீயாடி இவ்வளோ சமையலை சமைச்சு போடுற அப்படின்னு. எங்கள் ஊருக்காரவங்க நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறாங்க. எங்கள் ஊர் புதூர்லேருந்து அம்புட்டு பேர் என் வீடியோ பார்க்குறாங்க. நீ இப்படி மாறிட்டியாம்மா, நீ எப்படி தெரிஞ்ச, எப்படி ஒரு ஆடுகாலி மாதிரி இருப்பேன், அவ்வளோ சேட்டை செய்வேன், அப்படி இருந்தேன் நான் இப்படி மாறிட்டேன்ட்டு. ஒவ்வொரு பெண்களுக்குமே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கும். அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சந்தோஷம், ஃப்ரீடம் எல்லாமே. ஒவ்வொருத்தவங்க அம்மா வீட்டில் கஷ்டப்பட்டவங்க புருஷன் வீட்டில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அம்மா வீட்டில் சந்தோஷமாக இருந்தவங்க புருஷன் வீட்டில் வந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒரு 90% மனைவிகள் என்னோட மாதிரி என்ன நிலைமையில தான் இருப்பீங்க. அந்த 10% கணவன்கள் நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்க மனைவி அராத்து மாதிரி இருப்பாங்க. இப்படித்தாங்க எல்லா பெண்களுடைய வாழ்க்கையும் போகுது. இந்த வீடியோ வந்து என்னை மாதிரி நீங்களும் அனுபவப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து என் மனசில் இருந்த ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்டேன் இன்றைக்கி. அவ்வளோ கஷ்டம்தான், இருந்தாலும் நான் வெளிக்காட்டிக்கிற மாட்டேன். ட்ரெயின் போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்ன நிலமையில் என்னைய மாதிரி நிலமையில் இருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.